வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கேரளா ட்ரிப்பு அதாவது வேகமான் போனோம். வேகமான் போயிட்டு 2வது நாள் ஒரு ஜீப் சஃபாரியை புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு மொத்த பேரும் நம்ம காரை ரிசார்ட்லேயே விட்டுட்டு அந்த ஜீப்பில் வந்து சஃபாரி பண்ணுறோம். அதாவது எப்படி போயிட்டுருக்குறோம். போகிற இடத்துலாம் பாருங்கள், ரோடு ரொம்ப கல் முள்ளா அப்படி கரண்டு முரடாக இருக்குது. நம்ம வண்டியை விட்டோன்னு வச்சுங்க, ஒரே நாளில் உண்டு இல்லைன்னு ஆயிரும் நம்ம வண்டி. அதனால் ஜீப்பில் போகிறதுனால சும்மா ஜம்முன்னு மேடு வள்ளம்னு பார்க்காம கல் முள் பாறை கீரை எல்லாம் விட்டு தூள் கிளப்பிட்டு போகுது. பாருங்கள் எல்லாம் சின்ன ரோடு தான். எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வந்ததுன்னா கூட ஒதுங்கிறக்கு இடம் இருக்குமா அப்படின்றது கூட தெரியல, இந்த அளவுக்கு இருக்குது ரோடு. இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு மரம். ஒரு மதியம் 12 மணிக்கெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மேகமூட்டம் வந்து அப்படியே ஒரு சில இடத்துல சூழ்ந்துருது. அதை நான் அடுத்த வீடியோவில் எப்படி மேகமூட்டம் சூழ்ந்துருக்குன்னு போடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இந்த வியூ பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து ஜெயம் ரவியோட படம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வந்து பேராண்மை படத்தில் எந்த இடத்துல வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த ராக்கெட் லான்ச் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து பின்னாடி வந்து அந்த எந்த ரோட்டில் வந்து போலீஸ்காரங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க, அந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு சிலது அந்த பேரண்மை படத்துலேருந்து அந்த இடத்துல இருந்து கீழே பார்த்தோன்னா ஒரு மலை வியூ பாயிண்ட்லாம் நல்லா தெரியும். அதில் எப்படி அந்த ஃபாரினர்ஸ் வர்றாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பிளேஸ்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் வியூ பாயிண்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இது சுற்றி பாருங்கள், எப்படி ஒரு ரம்மியமான ஒரு இடம், மேகமூட்டம், வீடுகள்லாம் அங்கங்கே எங்கேயாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு இயற்கை சூழ்நிலை தான் இருக்கும். அங்கேயே இருக்கிற மக்களுக்கு அது வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு அந்த டைம் வந்து நல்லா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தோம். நல்ல கிளைமேட், சூப்பரான கிளைமேட், எதிர்பார்க்க முடியாதான கிளைமேட்டு. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து வண்டி அடுத்த ஒரு பள்ளத்தில் இறங்குது. இந்த பள்ளத்தில் இறங்கி தான் இப்போ கொஞ்சம் தூரத்தில் அந்த வியூ பாயிண்ட் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் அந்த மலையெல்லாம் தெரியுது இல்லையா, அந்த மலையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த வியூ பாயிண்ட் அந்த லொக்கேஷனில் போய் நின்று பார்த்தோன்னா சுற்றி இருக்கிற அந்த மலைகள், அதனோட இயற்கையோட அந்த ஒரு அழகு, அது இல்லாமல் ஒரு சின்ன அருவியெல்லாம் வருது. அந்த அருவியெல்லாம் வந்து எப்படி இருக்குது, அதாவது அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். அந்த டவர் இருக்கிறது பார்த்தீங்களா, தெரியுதா? அதுதான் வந்து நம்ம பேராண்மை பட ஷூட்டிங்கில் அந்த ராக்கெட்டை வந்து விடும்போது ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த ஃபாரினர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணி இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த பிளேஸ் இது வந்து அந்த செக் போஸ்ட் மாதிரி வச்சுட்டு அந்த போலீஸர்லாம் உள்ளே வருவாங்களா, அது அந்த தடம். அது பார்த்தீங்கன்னா பாருங்க, அது அந்த ஏரியா.